V15 இன்ஜின் ஓட்டினது. ஆக்சுவலாக இன்ஜின் வாஷ் பண்ணோம், இன்னும் க்ளீன் ஆகலை. இது காலையில் இது ஊருக்கு இருக்குது. பிஸ்டால் போட்டு ஊற வச்சு சர்ப்பு வச்சுருக்கோம். இது எளிமையாக ஒன்றும் வாஷ் பண்ணலாம். இது இன்ஜின் ஐட்டம் இது கிடைக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம உடல் ஆயிலில் ஷாம்பு வரும். இது யூஸ் பண்ணால் க்ளீனாக கழுவலாம். இதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புது வண்டிகள்லாம் நம்ம போட மாட்டோம். பழைய வண்டி ரொம்ப ஒரு 50,000 ஒன்றா போடுறதுலாம் புது வண்டிலாம் போட மாட்டோம். அதை எடுத்து வைப்போம். இதை போட்டு நீங்கள் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி க்ளீனாக ஆகிடும். அது ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணுங்கள், க்ளீனாக போடுது. ஷாம்பு தான் போடுறது. ஒரு நிமிஷம் க்ளீனாக போடுறோம். மண்டலத்தில் போடணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அது 6201 பேரிங்னாது. இது பேரிங் பார்த்தீங்கன்னா 190 அது எஸ்கேப்பு. இன்ஜின் பேரிங் நல்லா ஃபஸ்ட்டெலாம் போட்டணும். நல்லா லைஃப் கிடைக்கண்ணே. இந்த புருவம் ப்ளஸ் இது அவுட்ரு தான் கரெக்டாக இருக்கும். எல்லாம் இன்னும் அடி விழாது. எல்லா அடியும் அவுட்ரு தான் விடும். நம்ம எந்த பையன் அவுட்ரு டைட் அடிக்குமோ அந்த பையன் அவுட் தான் அடிக்கணும். இன்னும் டைட் பண்ணுறது இன்னும் அடிக்கணும். பார்த்தீங்கன்னா 6203 எஸ்கேப்பு. இந்த 6201 எஸ்கேப்பு ஆப்போசிட்டில் பார்த்தா 6204 எஸ்கேப்பு. ஒன்று நேரில் போய் பாருங்கள். நல்லா இருக்குது. இது மாற்றலை. ஆக்சுவலாக வேறு பேங்கில் கிடைக்கல. நல்லா அப்படியே விட்டுட்டாது. இது பார்த்தீங்கன்னா 6004 305 ரூபா பேரிங் எஸ்கேப்பில். இது ஆக்சுவலாக எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா மாற்றிக்கல இருக்குங்க. கண்ணுக்கே தெரியல. 24 பேருங்க. இந்த மொத்தம் ஆயில் போட்டுங்க. ரிலாக்ஸாக இருக்கும். எல்லாமே ட்ரையாக இருக்குது. மொத்தம் அவ்வளோ குறைக்கலாம். கீருக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டுங்க. லைட்டாக டாக் கீர் லைட்டாக ஆயில் போட்டுங்க. டாக் கீர் சரிங்களா? அதே இந்த டாக் கீருக்கு ஆயில் போட்டுங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம். நம்ம கீர் வாஷ் மாட்டிவிடுவோம், ஆயில் ஏறாது, கீர் மூவ் ஆகாது. இதுக்கே டைட்டாக இருக்குது பாருங்களா. நான் ரஃப்பாக வாஷ் பண்ணிடுறேன் இல்லையா. ஆயில் கார்பன் நல்லா டைட்டாக இருக்குங்க. டாக் இறங்கி ஏறாமல் இருந்தது. நல்லா எமர்ஜி போட்டு தேய்ச்சி க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி ஆயில் போட்டு உட்கார வைங்க. பார்த்தீங்கன்னா கீர் பாஸ் படிச்சிருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நூற்று இது வருங்க. மேலே மீஞ்சா பிடிச்சிக்கிறோம். ஒரு வருஷத்தில் அது ஃபஸ்ட்டு போடுறோம். ஃபஸ்ட்டு வருங்க. ஃபஸ்ட்டு எப்படி டாக்டர் லாக் ஆகும். ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த டாக் லாக் ஆகும். டாக் லாக் ஆகும் பாருங்க. செகண்டு தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த டாக் லாக் ஆகும். இது இறங்கும் ஏறும். தேர்டு ஓகேங்களா. ஃபோர்த்து வருவீங்க. இங்கேமா ஃபோர்த்து தேர்டு ஃபோர்த்து மெயின் ஷாப் வச்சுருந்தாங்க. ஃபோர்த்து லாக் ஆச்சுன்னா ஃபிஃப்த்து மேலே வரும். இது வரும் 5வது ஓகேங்களா. இது 5வது 5 இருக்குது. இது சின்ன விஷயம். கவுண்டர் ஷாப்ட்டு மெயின் ஷாப் சின்னதாக இருக்கும், இல்லை பெருசாக இருக்கும். இதன் டாபிக் இது பண்ணி உட்கார அவசியம் இல்லை. ஃப்ரீயாக உட்காந்துது. இப்போ தான் டால் பண்ணி இங்கே ஒன்று உட்காரும், இங்கே ஒன்று உட்காருங்க. இதே டைம் இங்கே ஒன்று உட்காரும், இங்கே ஒன்று உட்காரும். 2 பின் உட்கார வாய்ப்பு உண்டு, இடம் உண்டு. இந்த இடத்துல இடம் உண்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஏரியா ஹோல்ஸ் வராது. டால் பண்ணி தான் ஏரியா உட்காருங்க. இந்த மாடல் பேக்கிங் மேக்கர் கிடையாது, பேக்கிங் இருக்குது. ஒயிலில் பேக்கிங் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாசை உட்காருவீங்க. இந்த வாசை உட்காருவீங்க. த்ரஸ்ட் வாசல் இது. இதில் ரொம்ப பீஸெல்லாம் போடாதீங்க. இதில் வச்சாலே போதும். நம்ம டைப் பண்ணிடுறோம் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா பொடி 150 100
எல்லாமே. ஆக்சுவலாக V105 பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கேஸ் போல்டு கிளச்சு கேஸில் உள்ளே 2 கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்கள், இந்த பக்கத்தில் 2 கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம கவனிக்காமல் தட்ட வேணாம், கேஸ் தட்ட வேணாம் சரிங்களா. அவசியம் காட்டுங்க. நிறைய பேர் கவனிக்காமல் தட்டுவாங்க, வரலாம் தட்டுவாங்க சரிங்களா. கிளச்சு பக்கம் சென்ட்ரல் கேஸ் போல்டு இந்த ஒன்று இருக்கணும். சின்ன விஷயம் தான், ஆனால் முக்கியமான விஷயம். ஒர்க் முடிச்சுன்னா இது அழகாக வந்து பெட்டுக்கு மாட்டிட்டு பண்ணிடலாம். நம்ம இது வந்து ஆயில் ஏற்ற பார்த்தோம். இப்போது இங்கே பாருங்க, இது ஆயில் ப்ரெஷர் வந்துச்சுங்களா, வரட்டுங்க. இப்போ அந்த வரல வச்சு மூடுங்க. இங்கே மூட்டானா இப்போ இங்கே வரணும், நிப்பிளுக்கு வரணும். இதே ப்ரெஷரில் நிப்பிள் வந்துச்சுங்களா, ஸ்டெம் போது பாருங்கள் இது வரணும். ப்ரெஷரில் லாக் பண்ணதான் வரும் இல்லை. இதான் விஷயம். இதை நம்ம செக் பண்ணி அவசியம் மாட்டணும். இது போட்டுங்க. காடி லாக்கு இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்த மாதிரி பண்ணணும். லாக் அங்கே இருக்கா அந்த மாதிரி பிடிச்சிங்க. சும்மா பிடிக்கணும். கை வெட்டி கையில் விட்டுறாங்க. பாருங்க, இது JE 511236ங்க. 36 JZ 0122 22. ஆனால் இது பர்சன்ட் டாப் டீ மார்க்கு அம்பூரி ஓகேங்களா. கேம்ச்சை கொஞ்சம் ரொம்ப சுகராக உட்காரும். என்னென்னு கேட்டீங்கன்னா சுகராக உட்காரம் கேட்டிங்கன்னா வெட்டு டைப் பண்ண ஒரு தான் சுகராக உட்காரும், சிரமப்பட்டு உட்காருவீங்க. டெவலப் பண்ண இது பேக்கிங் மேலே போடலாம் ஓகேங்களா. அந்த ஹெட் பார் ஒர்க் முடிச்சுன்னா இது வச்சு ஒர்க் பண்ணிப்பாங்க. இந்த ஓரிங் கட் பண்ணி மாற்றிடுங்க. ஓரிங் கடைங்க இது அந்த ப்ளைவில் ஸ்டாப் பண்ணுங்க. இது ப்ளைவில் உட்கார வச்சிட்டோம். உள்ளே இது மாதிரி கிடையாது. ஒரு செல்மோட லிங்க் கீர் போட்டுடணும். இங்கெல்லாம் ஸ்டெம் இதிலே வந்துடும். அப்படியே ப்ளைவீலும் ப்ளஸ் ஒன்றே கிளச்சி மேலே முடிச்சுட்டு ஒன்றா உட்கார வேண்டியதான் வேலையில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பர் போட்டால் போதும் இல்லைங்களா. இதான் விஷயம். நெட்டு வேணும் இல்லை த்ரில்லாக் போட்டுங்க. இதில் முக்கியமான விஷயம் பத்தபடி தானே. ஆனால் அந்த ஃபில்டர் கரெக்டாக போடுங்க. புது ஃபில்டர் போட்டுருங்க. இல்லை சின்ன ஃபில்டர் நல்லா தான் போடுங்க. இல்லை நிறைய ஓரிங் வராது. இது எக்ஸ்ட்ரா சூப்பர் கேக்கர் ஓரிங் போடுங்க. கரெக்டாக மேட்ச் ஆகும் இல்லை. இந்த 1-2 போல்டு 10 டெஸ்டிங் உட்கார ஸ்டாப்பரை செக் பண்ணிங்க. எனக்கு ரொம்ப முக்கியமானது. லூஸ் வந்து கீர் ஆட விடும். காட்டி விடுங்க, அப்போ ஸ்டாப்பர் ஆகும் இல்லை. இதான் விஷயம். வந்து பண்ணது JE 6210-03. பண்ணால் JZ 57-100 அதுக்கு பாட் நம்பர். வாஷரு, கிளச்சு வாஷரு, கிளச்சி காலரு அவசியம். கணக்கம்மா வருஷம் அவுட்டில் வரணும். இப்படி பின்னு போட்டோம்னா கரெக்டாக அவசியம் இல்லை. இந்த திருப்பினா கரெக்டாக உட்காந்துடும். ஃபிங்கர் ஆகும். கிளச்சி ப்ரெஷர் பேரிங்னது 6200. சுது ஒர்க் பண்ணிச்சுனது அதுக்கப்புறம் நன்றி பிரபுமாதா.